ஹாய், இது உங்கள் ரேபிட் ரீடிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இருள்விழி பகுதி 7. பகுதி 6 பார்க்கணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அங்கே போய் பாருங்கள். வாங்க நம்ம கதைக்குள்ளே போவோம். ஏன் தாயி அழுதுகிட்டே வர, என்ன ஆச்சு? அந்த கிறுக்கு பைய எதுவும் சொன்னானா என்றார் இருளனின் தாத்தா. இல்லை தாத்தா, உன் பேரே யார் சொல்லையும் கேட்காம தெற்கு காட்டு மலைக்கு போகுது. டவுனுக்கார பயலையும் காணாம், அவனை தேடி தான் போயிருக்கு என்றாள் மான்விழி. இவனை எவ்வளவு மந்திரிச்சாலும் திருந்த மாட்டானா? ஐயோ, நேரம் கருக்கங்குள்ள வந்தாகணுமே, இல்லைன்னா உசுரோட வருவானானே தெரியலையே, நான் என்ன செய்ய போறேன் என்று கண் கலங்கி அழுதார் தாத்தா. காட்டிற்குள் செல்ல செல்ல ஆங்காங்கே மிருகங்கள் குரல் எழுப்பும் சப்தம் ஒலித்தது. இலைகளின் உரசல் சப்தம் ஆட்கள் நடப்பதைப் போல மெதுவாக கேட்டது. இருளன் கையில் ஒரு பெரிய கம்பை பிடித்தபடி செடிகளை ஒதுக்கிவிட்டு ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்தான். திடீரென கால்களில் ஏதோ முட்கள் ஒட்டுவதைப் போல உணர்ந்தான். கீழே பார்த்ததில் நாயுருவி செடி தன் காலில் ஆங்காங்கே ஒட்டியிருப்பதைக் கண்டு தட்டிவிட்டு கொண்டே உள்ளே சென்றான் இருளன். அங்கே பரத் வைத்திருக்கும் புத்தகம் ஒன்றை கண்டான். கீழே இருந்த புத்தகத்தை கையில் எடுத்து பிரித்து பார்த்ததில் அவனுடைய படத்துடன் கூடிய அடையாள அட்டை ஒன்றை பார்த்தான். அதில் கவன் என்ற பெயருடன் இருந்ததைக் கண்டு குழப்பத்தில் நின்றான் இருளன். என்னடா இது, கவனா? ஆனா இந்த பயவுல போட்டோ இருக்குதே, இவன் பெயர் பரத்னு சொன்னா. சரி, வீட்டில் பரத்து, ஊருக்கு கவன் போல. பாவம், இந்த காட்டுக்குள்ளே எங்கே போய் சிக்கினானோ தெரியலையே. சரி, அப்போ இங்கே தான் சுத்திட்டு இருப்பான் போல என்று மெதுவாக காட்டுப்பாதைக்குள் நடந்தான் இருளன். நேரம் செல்ல செல்ல இருளனுக்கு எப்போதும் இல்லாத பயம் சூழ்ந்தது. காட்டுக்குள் இருளின் தாக்கம் அதிகமாக தொடங்கியது. விசித்திரமான சப்தங்கள் அவன் காதுகளை துளைத்தன. இப்போ என்ன செய்யறதுனே தெரியலையே. எம்பிட்டு தூரம் வந்துட்டோம், திரும்ப போக வழியும் தெரியாது. தப்பு செஞ்சிட்டோமோ? கண்ணே தெரியல, மயக்கமா வேற வருது. பக்கத்தில் யாரும் இருக்கீங்களா என்று சப்தம் கொடுத்தான். பரத், பரத், டேய் எங்கடா போன என்று கத்தினான் இருளன். விலங்குகள் மற்றும் விசித்திரமான சப்தங்கள் மட்டுமே ஒலிக்கின்றன. பக்கத்தில் இருந்த மரத்தின் அடியில் அப்படியே அமர்ந்து விட்டான் இருளன். நேரம் செல்ல செல்ல ஏதோ பாம்புகளின் சப்தமும் கேட்டன. போச்சு, ஏதோ பாம்பு வருது போல என்று கையில் இருக்கும் கம்பை தரையில் தட்டிக்கொண்டு மரத்தின் மீது தடவிக்கொண்டே ஏறினான். இது பயங்கரமான காடு போல, நம்ம ரொம்ப தைரியசாலின்னு நினச்சி வந்துட்டு இருக்கோம். போச்சு இருளா, உனக்கு தேவைதானா இது? எவனோ என்னமோ செய்கிறான்னு விடாமல் தேடி வந்து இப்படி மாட்டிக்கிட்ட. இனி காலையில் வரைக்கும் உசுறு தப்புமானு தெரியலையே. அடியே மான்விழி, நீ சொல்லியும் வீராப்பா வந்தேன் பாரு, எனக்கு தேவைதாண்டி என்று புலம்பியபடி மரத்தின் மேல் கண்களை இறுக மூடி படுத்து கொண்டான் இருளன். மறுநாள் காலை பொழுது விடிந்ததும் அவன் விடிந்தது தெரியாமல் கூட தன்னை மறந்து தூங்கிக் கொண்டிருந்தான். திடீரென ஏதோ ஒன்று தன் கால்களை தடவுவது போல உணர்ந்த இருளன், ஏய் தாத்தா, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் தூங்குறவனை எழுப்பாதன்னு என்று திட்டிக்கொண்டு எழுந்தான். கண்களை விழித்து பார்த்தவன் ஆ என்று கதறி கதறி மரத்திலிருந்து தூரமாக தாவினான்.
இவன் தாவியும் மனித குரங்கு இவனை விடாமல் ஓட ஓட பின்தொடர்ந்து வந்தது. ஏய், என்ன விடு, ஐயோ குரங்கு, ஐயோ யாராச்சும் காப்பாத்த வாங்க என்று கதறிக்கொண்டு ஓடினான் இருளன். அங்கே பக்கத்தில் ஒரு குகையை கண்டு அதன் அருகாமையில் வியர்க்க வியர்க்க ஓடி ஒளிந்தான் இருளன். ஐயோ ஐயோ என்று தலையில் அடித்துக்கொண்டு அழுதான். இங்கிருந்து போக தெரியலையே, நான் என்ன செய்யறது, தப்பு செஞ்சிட்டேனே மான்விழி. தாத்தா போச்சு போ, நான் உன்னை ஒரே ஒரு தடவையாவது பார்த்துருக்கணும் மான்விழி, செத்தா கூட பரவாயில்ல, பார்த்துட்டு தான் சாகணும். டேய் பரத், எங்கடா போய் தொலைஞ்ச என்று அழுது கொண்டே தன் கை கால்களை பார்த்த இருளன் அதிர்ச்சி அடைந்தான். இது என்ன, என் உடம்புல இங்கே அங்கன்னு எல்லா இடத்துலையும் இரத்தக்கரை இருக்கு. ராத்திரி என்ன நடந்திருக்கும், ஆனால் வலி கொஞ்சம் கூட தெரியல. ஒருவேளை மனுஷ குரங்கு என்னை எதுவும் செஞ்சுதான் இப்படி ஆயிருக்குமோ? போச்சு போச்சு என்று கை கால்களை தடவி பார்த்தான். காயமில்லாமல் இரத்தக்கரை. ஒருவேளை பேய் பிசாசு. ஐயோ இருளா, நீயாடா, உனக்குள்ள இப்படி ஒருத்தன் இருப்பான்னு நான் நினைக்க கூட இல்லையே என்று தனக்குள்ளேயே புலம்பிக் கொண்டான் இருளன். டம் டம் என்று இரும்பு உடைக்கும் சப்தம் கேட்டது. யாரு, யாரோ காட்டுக்குள்ள இருக்காங்க, நம்ம போய் பேசலாம், ஏதாவது உதவி கிடைக்கும் தானே என்று நடக்க முடியாமல் எழுந்து நடந்து சென்றான். இங்கே பாரு, நான் வந்துட்டேன். இனி நம்ம பேசின மாதிரி ஒருத்தரா சீக்கிரம் நான் சொன்ன பாதையில் வர்றதுக்கு பாருங்க. அப்போதான் நாம் நினச்ச மாதிரி அந்த புதையல் எடுக்க முடியும். பார்த்து பத்திரமா வாங்க என்று யாருடனோ பேசும் குரல் கேட்டது. எவனோ காட்டுக்குள்ளே பூந்திருக்கான், என்னமோ செய்ய போறானுங்க போல. இருளா, மூச்சு விடாம பொறுமையா கவனிக்கணுடா என்று மறைந்து நின்று பார்த்தான் இருளன். ஒருவன் முகமூடியை கட்டிக்கொண்டு அங்குள்ள குகைக்குள் இருக்கும் பழங்கால பொருட்கள் ஒவ்வொன்றையும் தட்டி தட்டி பார்த்தான். என்ன செய்யறான்னு தெரியலையே, இந்த காட்டுக்குள்ள என்னமோ நிறைய விஷயம் மறைஞ்சிருக்கு, அதை கடத்த தான் இவனுங்க வந்திருக்காங்க போல. டேய் இருளா, இதுக்காக தான் இந்த காட்டை பற்றி புரளி கிளப்புறானுங்களா? பாப்போம் என்று ஒளிந்திருந்தான் இருளன். டேய் சீக்கிரம் வெளியே வா, ஏய் என்று ஒரு சத்தம் கேட்டது. முகமுடி போட்டவன் குகைக்கு வெளியே சென்று பார்த்தான். வாயா, டீ கொண்டு வர இம்பிட்டு நேரமா? தினமும் நீ இப்படி தான் செய்கிற என்று கேட்டான் முகமுடிக்காரன். இங்கே பார்ப்பா, இந்த காட்டுக்குள்ள புதையலை கண்டுபிடிச்சி தரேன்னு நீ சொன்னதால தான் நான் உனக்கு உதவி செய்கிறேன். இந்த ஊர்க்காரவங்களுக்கு தெரிஞ்சது அம்பிட்டு தான் என் கதை, சரியா? அது மட்டும் இல்லை, எங்கள் ஊர் இருளே காட்டுக்குள்ளே உலாத்துறதா தகவல் என்றான் டீ வாங்கி வந்தவன். தெரியும் தெரியும், அதை பார்த்துக்கலாம். நீ எப்பவும் பைத்தியக்காரன் மாதிரியே வெளிக்காட்டிக்கோ, சரியா என்றான் முகமுடிக்காரன். யாருன்னு தெரியலையே என்று எட்டி பார்த்தான் இருளன். அட பாவி, இவன் தானா அது? ஊர் ஓரமாக சாக்கடை பக்கத்தில் படுத்திருப்பான். எல்லாரும் பாவம் பார்த்து சோறு போட்டு வைக்க இங்கே வந்து பங்கு போடுறானா? இது என்ன ஊரா? எல்லாமே மர்மமாக இருக்குது. ச்சே, நம்ம ஆள் பரத்தை தேடி வந்தா இங்கே என்னமோ நடக்குதே, இது புதிர் மாதிரி இருக்குது. கண்டவங்களா வரானுங்க இருக்கானுங்க, ஆனால் நம்ம ஊர்க்காரனுங்க மட்டும் பயந்து சாகுறானுங்க என்று தனக்குள்ளே கேட்டுக்கொண்டு அவர்கள் பேசுவதை மறைந்திருந்து பார்த்தான் இருளன். சரி, நான் கிளம்புறேன், அப்புறம் ராத்திரி பார்ப்போம். நீ தேடுற புதையல், பொற்காசு, பழங்காலத்து பொருள், ஓலைச்சுவடிகள் எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம் என்று கிளம்பினான் டீ கொண்டு வந்தவன். உனக்கு ஓலைச்சுவடி தானே முக்கியம், அது கிடைச்சா முதலில் உன் கையில் கொடுக்குறேன், போதுமா? இந்த விஷயம் வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது என்றான் முகமுடிக்காரன். ஆமாம் ஆமாம், இன்னைக்கு ராத்திரி நான் வரேன், பூஜை போடணும், அதர்வன காளி பூஜை போட்டு சீக்கிரம் புதையல் கண்டுபிடிக்கிற வேலையை பார்க்கலாம் என்றான் டீ கொண்டு வந்தவன். போயாயோ, பூஜை அது இதுன்னு பூஜை போட்டுட்டு உட்கார், தேடி வரும் புதையல் என்றான் முகமுடிக்காரன். உனக்கு தெரிஞ்சது அம்பிட்டு தான். சரி, நான் கிளம்புறேன் என்று கிளம்பினான் டீ கொண்டு வந்தவன். ஊருக்குள் இருக்கும் மான்விழி இருளனின் தாத்தாவிடம், தாத்தா நான் கிளம்புறேன்,
நான் காட்டுக்கு போய் இருளனை பார்த்தாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் என்று அழுதாள். மான்விழி, அவன் தைரியசாலி, பயப்படாமல் இரு. அவங்க அப்பனும் இவனை மாதிரி தான் காட்டுக்கு போவான் வருவான். நீ கவலைப்படாமல் இரு. இன்னைக்கு ஒரு நாள் பார்ப்போம். வரலைன்னா நாளைக்கு பகலில் யாரையாவது அனுப்பி பார்த்து வர சொல்லலாம். இல்லைனா இந்த கிழவனே போய் பார்த்துட்டு வரேன். நீ பொறுமையாக இருத்தா என்றான் தாத்தா. மறுநாள் விடியற்காலை தாத்தா எழுந்து பார்க்கையில் மான்விழி காணவில்லை. மான்விழி, மான்விழி, அடி பாவி மகளே, நான் பிடிச்ச முயலுக்கும் 3 காலம் நடந்துக்கிட்டியே. படிச்சு சொல்லியும் நீ என் பேச்சை கேட்காம போயிட்டே என்று புலம்பிக் கொண்டு டீக்கடைக்காரனை பார்க்க சென்றார். என்ன பெரியவரே, இருளை பற்றி எதுவும் தெரிஞ்சதா என்று கேட்டார் டீக்கடைக்காரர். ஐயா, நான் என்னன்னு சொல்லுவேன். நான் படிச்சு சொல்லியும் கேட்காம அந்த பிள்ளை மான்விழி இருளனை தேடி தெக்குமலை காட்டுக்கு போயிட்டா என்று பதட்டத்தோடு கூறினார் தாத்தா. என்ன சொல்றீங்க? அவன் அங்குதான் போயிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா என்றார் டீக்கடைக்காரன். நேற்று ராத்திரி தூங்கும் முன்ன இருளனை போய் பார்க்க போறேன்னு சொன்னான். நான் நாளைக்கு காலையில் பகலில் யாரையாவது தேட சொல்லி அனுப்பலான்னு சொன்னேன். என் பேச்சை கேட்காம இப்படி செஞ்சுவிட்டா. யாராவது போய் தேடணும் என்று அழுதார் தாத்தா. சரி அழாதீங்கய்யா, பார்ப்போம். இந்த காட்டுக்குள்ளே யாரும் பயந்துட்டு போக மாட்டோம். இருளை மட்டும்தான் போவான். அவனும் இப்போ அங்கே தான் இருக்கான். எனக்கு தெரிஞ்ச அவனே கூட்டிகிட்டு வருவான். வேற என்ன செய்ய என்றான் டீக்கடைக்காரன். என்னப்பா எல்லாரும் இப்படி கைவிரிச்சா நான் என்ன செய்வேன்? வாழப்போகிற வயசில் இப்படி 2 உசுரை பணைய வச்சுக்கிட்டு இருக்குதுங்களே, நான் எதுக்கு இன்னும் பூமிக்கு பாரமா என்று தலையில் அடித்து கொண்டு அழுதார் தாத்தா. பயணம் தொடரும். இந்த ரேபிட் ட்ரேடிங் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.